நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை நேர்காணல் காண போறோம்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் சரவணன் அவர்களை நேர்காணல் காண போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். மோடி அவருடைய ஸ்பீச், ஒவ்வொரு ஸ்பீச்சையும் பாக்குறப்ப ஏதோ தட்டு தடுமாறி ஒரு தோல்வி பயத்துல அவர் பேசுற மாதிரியே தோணிகள் எல்லாமே வெளிப்படுது. அங்கிட்டு வர்ற பேச்சுகளும் கூட அந்த மாதிரிதான் இருக்கு, ஒரு தோல்வியை நோக்கி போறாங்க அப்படின்ற மாதிரி. சோ இதை நீங்க ஒரு களத்துல களமாடி கொண்டிருக்கின்ற ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய உறுப்பினரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது மோடி நம்ம மீண்டும் 3வது முறை நம்ம தான் பிரதமர் அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருந்தாரு. கடந்த ஆண்டு வரைக்கும் அதான் நிதர்சனமான உண்மை. ஆனா எப்ப இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு ஃபார்ம் ஆகி அது அடுத்த கட்ட 2வது கட்டம் 3வது கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து முடிஞ்சு மக்கள் மத்தியில பிரபலப்படுத்த ஆரம்பிச்சாங்களோ அப்பவே தோல்வி பயம் மோடிக்கு வந்துருச்சு. இந்தியாங்கிற நாட்டினுடைய பேரவே மாத்துறாரு, பாரதம் பேர் மாத்துறாரு. அப்ப எங்க அவருடைய அச்சம் வெளிப்பட ஆரம்பிச்சுச்சுன்னா, நாட்டினுடைய பேரை மாற்றக்கூடிய அளவுக்கு இந்தியா கூட்டணியினுடைய அந்த கூட்டமைப்பினுடைய அந்த ஒற்றுமை அவரை தூக்கத்தை கலைய வச்சிருச்சு. எப்பவுமே முடியவே முடியாது, எதிர்கட்சிகள்லாம் வேற வேற கருத்து முரண்பாடுகள் உள்ளவங்க, அதிகார பலம், அரசியல் அதிகாரம், உறுப்பினர்களுடைய எம்பிகளுடைய உறுப்பினர் எண்ணிக்கை, நானு பிரதமர் நீ பிரதமர் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சிக்கல் வரும்னு சொல்லி அதாவது பாப்பாங்க. இலவு காத்த கிளின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கும். அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கூட்டணிக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த அந்த மோடி மற்றும் அமித்ஷா அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஏமாற்றம். ஏன்னா இந்தியா கூட்டணி அழகா வடிவமைச்சு கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பின் மூலமாக இந்த தேர்தலை சந்திச்சு வெற்றிகரமா 4 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. பிதற்ற ஆரம்பிக்கிறாரு மோடி, நாள்தோறும் பிதற்ற ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா தேர்தல் முதல்ல அனௌன்ஸ் பண்ணப்ப 400 இடங்களுக்கு மேல கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா ஓபன் ஸ்டேட்மெண்ட் விட்ட மோடி இன்னைக்கு அவருடைய பேச்சுகள்லாம் தடுமாற்றம், பயங்கர தடுமாற்றம். நாட்டினுடைய பிரதமர் இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் ரொம்ப அடிப்படையா சொல்லியிருக்கிறது மதச்சார்பின்மை. ஒரு மதத்திற்கு எதிராக இதுக்கு முன்னாடி தேர்தலை சந்திச்ச எந்த பிரதமரும் பேசல. ஈவன் இதே மோடியே பேசலையே. போன நாடாளுமன்ற தேர்தல்ல பேசல, அதுக்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தல் வன்மங்கள் கக்குற மாதிரி பேசலான்றீங்க? ஆமா, நேரடியா வெளிப்படையாவே இந்தியா கூட்டணி ஜெயிச்சுச்சுன்னா இஸ்லாமியர்கள்ட்ட கொண்டு போய் நாட்டை ஒப்படைச்சிருவாருன்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் மேல பிதற்ற ஆரம்பிக்கிறாரு. ராமர் கோயில புல்டோசர் வச்சு இடிச்சிருவோம்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்றாருன்னு சொன்னா எவ்வளவு நகைப்புக்குரிய ஒரு விஷயம். அதாவது ஒரு பவர்ஃபுல் லீடரு, ஒரு ரொம்ப வேர்ல்டு லெவல்ல அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆத்தன்டிகேட்டடான ஒரு மிகப்பெரிய வலிமையான பிரதமர் அப்படின்னு சொல்லி பிம்பப்படுத்தப்பட்ட மோடி இன்னைக்கு பொது மேடையில பிதற்ற ஆரம்பிக்கிறாரு. எங்களை போல அதாவது அரசியலை கவனிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ரொம்ப நகைப்பா இருக்கு. இவரையே இவ்வளவு பாரதிய ஜனதா இவரை இவ்வளவு தூரம் பிம்பப்படுத்தினாங்க. ஏன்னா புல்டோசரை வச்சு ராமர் மசூதியை இடிக்க முடியும், ராமர் கோயிலை இடிக்க முடியுமா? என்னுடைய கேள்வி. இல்ல பாரதிய ஜனதால இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தன்னையே சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. நீங்க யாரை ஆதரிக்கிறீங்க, எந்த பிரதமரை வலிமையான பிரதமர் சொல்றீங்களோ அந்த பிரதமர் சொல்றாரு இந்தியா கூட்டணி ஜெயிச்சுச்சுன்னா ராமர் கோயிலை புல்டோசர் வைத்து இடித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய மோடி அவருடைய இந்த ஒரு வெறுப்பு பேச்சுகளின் மூலமாக வாக்குகள் எதுவும் சிதறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? அதாவது 80% மக்கள் இன்னைக்கு நாட்டினுடைய அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த காலத்தில் போல அவ்வளவு எளிமையாலாம் வெற்றி பெறலாம் முடியாது. ஏன்னா அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவங்க அன்றாட காட்சிகள் இன்னைக்கு எவ்வளவு அவதி ஆகுறாங்க. சாதாரணமா ஏழை எளிய மக்கள்கிட்ட 38% அவனுடைய அன்றாட பயன்படுத்தக்கூடிய அரிசியில இருந்து, அரிசிக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட்ட மோடி அரிசி. அப்ப இன்றைக்கு பெட்ரோல் டீசலா இருக்கட்டும், அனைத்து உணவுப் பொருள்களும், அத்தியாவசிய உணவுப் பொருள்கள் அனைத்துக்கும் ஜிஎஸ்டி சதவீதம் 18%, 30% இப்படி மோசமா போயிருச்சு. ஒரு 2 வீலர் வாங்கினா கூட 38% இன்னைக்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய 2 வீலர்களுக்கு 38% ஜிஎஸ்டி வரி. அப்ப
இது இந்த சுமையெல்லாம் வந்து நேரடியா யார் தலையில விழுகுதுன்னா ஏழை எளிய மக்கள் தலையில தான் விழுகுது. ஆனா இது அனுபவிச்சவங்க எல்லாம் கடந்த அந்த 10 ஆண்டு காலத்துல யாருன்னு பார்த்தோம்னா லட்சக்கணக்கான கோடிகளை வந்து பெரிய பெரிய முதலாளிகளுக்கு வந்துட்டு தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அறிக்கையெல்லாம் பார்த்தோம்னா நிறைய வங்கிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் 5000 கோடி, 10,000 கோடி, 20,000 கோடி, 1,00,000 கோடி, இப்படி லட்சக்கணக்கான கோடிகள் அளவுல வந்து கார்பரேட் கம்பெனிகளுக்கு வந்துட்டு கடனை கொடுத்து அதை வராக்கடன்ல வந்து கொண்டு போய் தள்ளுபடி செய்யறாங்க. ஆனா எளிய மக்கள்கிட்ட வந்து வரி வசூல் செஞ்சு அந்த காசை பணக்கார கும்பல்கிட்ட கொடுத்துட்டு அதை தள்ளுபடி செய்யற ஒரே நாடு உலகத்திலே இந்தியாவா மட்டும்தான் இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரியான பொருளாதார நிலைய வந்து எல்லா மக்களுமே உணர்ந்துட்டாங்க. 80% மக்கள் உணர்ந்துட்டாங்க. வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்புலாம் கிடையாதுன்றீங்க? நிச்சயமா கிடையாது. மோடி அவர்களுக்கு எதிரான வாக்குகள் எல்லாமே நிச்சயமா கிடையாது. இப்ப மோடியினுடைய பேச்சுக்கள் மூலமா எது வெளிப்படுதுன்னா இந்தியா கூட்டணி மிக வலிமையா இருக்கு, மிக அழகாக வந்து தேர்தலை சந்திச்சுட்டு இருக்காங்க. ராகுல் காந்திக்கு வந்துட்டு இயல்பாகவே வந்துட்டு மக்கள் ஏகோபித்த வரவேற்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் தெரியுது. இப்ப அவரு நடைபயணம் போனாரு. தென்னிந்தியாவில இருந்து துவங்கி கன்னியாகுமரியில துவங்கி இந்தியா முழுமைக்கும் வந்துட்டு தெற்கு வடக்கா போனாரு, கிழக்கு மேற்கா போனாரு. 4 திசைகள்லயும் வந்துட்டு அவருடைய பல ஆயிரக்கணக்கான மைல்கள் வந்து நடந்து போய் மக்களை சந்திச்சாரு. அப்ப கூட வந்து அலை இவ்வளவு பெரிய அலை மாறும்னு யாரும் நினைக்கல. ஆனா முதல் கட்ட தேர்தல் முடிவு தமிழ்நாட்டுல வந்துட்டு நீங்க முதல்ல கேட்டீங்க, ஏன் வந்து இந்த அரசியல் புதிய வந்து எந்த விதமான இதுவும் இல்லாம இருக்கு, ஒரு விறுவிறுப்பே இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா மக்கள் நிறைவடைஞ்சிருக்கிறாங்க. முதல் கட்ட தேர்தலில் வாக்களிச்சவங்க எல்லாம் அப்பாடா நாட்டுக்கு வந்து தேர்தல் வந்துருச்சு, மோடியை வந்து வீட்டுக்கு அனுப்ப போறோம், அதுக்காக ஓட்டு போட்டிருக்கோம், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற நிலைக்கு போனதுனால மக்கள் வந்து தன்னை வந்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் தென்னிந்தியாவில எல்லாம் வந்துட்டு பெரும்பான்மையா வந்து எந்த விதமான அரசியல் ஒரு பெரிய அளவுல வந்துட்டு இல்ல. தேர்தல் முடிவு வெளியே வந்ததுக்கு பிறகு நீங்க பாப்பீங்க, தேர்தல் முடிவு வெளியே வந்த பிறகு மோடி வந்து அவர் வந்து ஏன் வந்து ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவருடைய நடவடிக்கைகள், பேச்சுக்கள் எல்லாத்தையும் நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா பொது மேடையில அழுகிறாருங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல? பொது மேடையில கண்ணீர் எடுக்கிறாரு. ஆமா, ராகுல் காந்தி அதை முதல்ல சொல்லிட்டாரு, முன்கூட்டியே சொல்லிட்டாருன்னு ஒரு வார காலத்துல மோடி பொது மேடையில அழுக போறாரு அப்படின்னாரு. அதே போல அழுதாரு, ரொம்ப கண்ணீர் விட்டு கதறாரு. இப்ப அரசியல் கட்சிகளுடைய இந்தியா கூட்டணியுடைய கட்சிகளை வந்து இந்த இடி மூலமாலாம் வந்து ஒடுக்க பார்த்தாரு. உதாரணத்துக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் கைது நடவடிக்கை எல்லாம் வந்துட்டு அப்பட்டமான அரசியல் தான். அது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. இதன் மூலமா வந்துட்டு டெல்லி மற்ற அதை ஒட்டி இருக்கிற சில மாநிலங்கள்ல எல்லாம் ஒரு சில இடங்களை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை கூட வந்துட்டு பாரதிய ஜனதா இழந்திருக்கு. உண்மையிலேயே இவருடைய பேச்சு மூலமா, நடவடிக்கைகள் மூலமா, அரவிந்த் கெஜ்ரிவால் கைது நடவடிக்கை மூலமா அவருக்கு அதே மாதிரி வந்து மக்கள் வெறுப்படைய ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஒரு சர்வாதிகார ஆட்சியை வந்துட்டு மோடி தலைமையில பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசியலை புரியக்கூடியவங்க, அந்த வெகுஜன மக்கள் இருக்காங்கல்ல, வரிசையில நின்று ஓட்டளிக்கிறவங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொன்னு, பொதுவாவே தமிழ்நாடு பிரச்சனை கிடையாது, அதே மாதிரி தென் மாநிலங்கள் பிரச்சனை கிடையாது. ஆனா வட மாநிலத்து பக்கம் பொதுவாகவே வந்து அந்த வட மாநிலத்தை சார்ந்த மக்கள் எல்லாமே ஒரு அரசியல் எழுச்சி இல்லாம இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஈஸியா ஸ்டிமுலேட் பண்ணிடலாம், ஸ்டிமுலேட் பண்ணி பாரதிய ஜனதாக்கு வாக்குகள் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரியே ஒரு பேச்சுக்கள் இருக்குது. அரசியல் கிழமை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த வட்டம் தேர்தல் கிழமை எப்படி மாறுபடும் நினைக்கிறீங்களா? அதுல இருந்து அதாவது அந்த எண்ணத்தோட தான் வந்து இவர் ராமர் கோயிலை வந்து புல்டோசரை வச்சு தகர்த்துருவாங்கன்னு சொன்னதுக்கு பின்னாடி நீங்க சொன்ன காரணம் இருக்கு. அதாவது வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவங்களை மத ரீதியாக வந்துட்டு ஒன்றிணைச்சு வச்சிருக்கிறோம். அதுல யாரு அந்த மத ரீதியா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா வெறும் கீழ்நிலையில இருக்கக்கூடிய பிசி, ஷெட்யூல் காஸ்ட் இவங்களதான் வந்து ரொம்ப அரவணைச்சு வச்சிருக்கிறோம். அதனால ஈஸியா வந்து நம்ம வந்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு கற்பனையில வந்துட்டு மோடி பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி இல்ல. ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோயிலை வந்து அந்த தூக்கு விழா ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பையன் அங்க பேசினான். ராமர் கோயிலை வந்து
கட்டுறதுனால என்னோட கல்வி கிடைச்சிருமா, எனக்கு வந்து பொருளாதாரம் இது பண்ணிருமா, என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இல்ல எங்களுக்கும் ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இன்னைக்கு வந்து நாங்க வந்து வெளி மாநிலங்களுக்கு தான் வேலை கேட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வறுமை நிலையை வந்துட்டு தெளிவா எடுத்து சொன்னா தம்பி வந்து 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடியது. அதே போல இன்னைக்கு நாள்தோறும் வந்து சோசியல் மீடியாக்கள்ல வரக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் ராமர் கோயில கட்டினதுனால வந்துட்டு எங்களுக்கு வந்து கல்வி கிடைச்சிருச்சா, வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சா, எந்த அடிப்படையில வந்துட்டு ராமர் கோயிலை மட்டுமே வந்து மையப்படுத்துறாரு மோடி அப்படின்னு தெரியல அப்படின்றாங்க. மோடிக்கு எதிராக வந்து குறிப்பா வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து மிக அதிகமான அளவுல எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. இந்த தேர்தல் வந்து வரக்கூடிய அந்த விளம்பரங்களும் சரி, அங்க வரக்கூடிய கருத்துக்களும் சரி, அனைத்துமே வந்துட்டு மோடிக்கு எதிராக வந்துதான் இருக்கு. இந்த வட்டம் தேர்தல்ல வந்து மோடிக்கு எதிரான அலைதான் வீசிட்டு இருக்கு, பலமா வீசுது. தென்னிந்தியாவை காட்டிலும் வட இந்தியாவில மிக அதிகமா வீசுது. நான் அதுதான் சொல்றேன். ஏன்னா தென்னிந்தியாவில் கூட வந்துட்டு ரொம்ப எளிதில் வந்து அழகா வந்து ஒரு தேர்தலை வந்து முடிச்சிட்டோம். ஆனா வட மாநிலங்கள்ல வந்துட்டு தேர்தல்ல வாக்களிக்கிறதுக்கான உரிமையை வந்து இஸ்லாமியர்களுக்கு மறுக்கிறாங்க. சோசியல் மீடியாக்கள் எல்லாம் வருது. நேரடியா வந்து மத ரீதியா வந்து இது பண்றாங்க. அதுல வந்து நிறைய வாக்காளர்களை தாக்குற வீடியோக்கள்லாம் வருது. அப்படி சில வாக்குச்சாவடிகளை வந்து கைப்பற்றுறாங்க. அவங்களுடைய இயந்திரங்கள் எல்லாம் அவங்க கைக்கு போற மாதிரி எல்லாம் வருது. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, பெரும்பான்மையாக வந்து மோடிக்கு எதிரான வாக்குகள் வந்துட்டு இன்னைக்கு வந்து வரிசையில் இருந்து வாக்களிக்கக்கூடிய விளிம்பு நிலை சமூக மக்கள் பூரா வந்து மதத்திலிருந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சவங்க பூரா உடைச்சு, இவர் பின்னாடி போனா ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் நடக்கும், நமக்கு எதிரான ஆட்சி தான் இது அப்படின்னு சொல்லி உண்மையை உணர்ந்து இன்னைக்கு ராகுல் காந்தி வாழ்க அப்படின்னு சொல்லி முழக்கம் போடுறாங்க. ஒருத்தர்லாம் சொல்லியிருந்தாரு, நான் பிஜேபி தான், ஆனா இந்த தடவை காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லி ஒரு நார்த் இந்தியன் சொன்ன ஒரு பேட்டி கூட வந்துட்டு சோசியல் மீடியாக்கள்ல வந்திருந்தது. அப்ப தென்னிந்தியாவை காட்டிலும் இன்னைக்கு வட இந்தியா வந்து மோடி எதிர்ப்பு அலை வீசுது, ராகுல் காந்திக்கு ஆதரவு அலை வீசுது. சரிங்க சார், சரிங்க சார். இப்ப வருகின்ற 4ஆம் தேதி ரிசல்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேர்தல் அரசியல் களத்துல எப்படி அந்த ரிசல்ட் எப்படி வரும், நீங்க சொன்ன மாதிரி வந்துருமா? எங்களுக்கு ஒரு அச்சம், எங்களுக்கு ஒரு ஜனநாயகவாதிகளுக்கு என்ன அச்சம் இருக்குன்னா, RSS வந்து தன்னுடைய இலக்கை அடைவதற்காக எதை வேணாலும் செய்வாங்க. இப்ப சாவர்கர் வந்து ஆங்கிலேயர்களுடைய காலை வந்து பிடிச்சு, நான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து எந்த விதமான அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி மறுப்பு கடிதம் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் 1925 வந்து RSS துவங்கினாங்க. RSS துவங்கி அதுக்கப்புறம் 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான், 23 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்து இந்தியா சுதந்திரமே அடைஞ்சிச்சு. 1947 தான் சுதந்திரம் அடைஞ்சிச்சு. அந்த 23 ஆண்டு கால அரசியல்ல ஒரு முறை கூட வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடாத ஒரு அமைப்பு தான் RSS. அதற்கு பிறகு வந்துட்டு இன்னைக்கு வந்து காந்தி படுகொலையில இருந்து எவ்வளவோ வரிசையான வரலாறுகள் இருக்கு. அதனால வந்து இலக்கை அடைவதற்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடியவங்க, நினைச்சதை சாதிக்கணுன்றதுக்காக வந்து எதையும் செய்யக்கூடியவங்க தான் RSS. இது எங்களுடைய கடந்த கால அரசியல் நடவடிக்கைகள் மூலமா நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2019 இதே மாதிரி வந்து மே மாசம் வந்து அறிவிக்க போறாங்க. ஏப்ரல் மேல வந்து நடக்க போகுது. ஆனா மார்ச் மாசத்துலயோ பிப்ரவரியிலயோ வந்துட்டு 2019 புல்வாமா தாக்குதல் வந்து மிகப்பெரிய பேசும் பொருளா மாறிச்சு. இன்றைக்கு வரைக்கும் வந்து ராணுவ அதிகாரிகள் பலவிதமான கருத்துக்களை சொல்றாங்க. அரசே வந்துட்டு அன்னைக்கு வந்து அந்த ராணுவ வீரர்களை காப்பாற்ற தவறிட்டாங்க. இவ்வளவு கிலோ RDX வெடிபொருள் எல்லாம் வந்துட்டு எப்படி வந்து நகரின் மையப்பகுதிக்கு போனுச்சு, இதெல்லாம் விவாதத்துக்கு உட்படுத்தணும். அவங்களுக்கு ஹெலிகாப்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வந்து வெளியே வந்திருப்பாங்க. இந்த வாகனத்தை வந்து சாலை வழி மார்க்கமாக வந்து அந்த ராணுவர்களை அழைச்சி வந்து தப்புன்னு பலவிதமான காரணங்கள் சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்த வந்து நம்ம மறுக்க முடியாது. புல்வாமா தாக்குதலில் பல ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த படுகொலைங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்ப எதையும் இழக்கக்கூடிய எல்லைக்கு கூட RSS போயிடுவாங்க. அதனால இன்னைக்கு வந்து மோடியை பிம்பப்படுத்துறாங்க. மோடி அலையை வந்து காமிச்சுதான் வந்துட்டு 2014 தேர்தலில் வெற்றி பெற்றாங்க, 2019 தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. எங்களை போன்ற ஜனநாயகவாதிகளுடைய கவலை என்னன்னா, 2024 தேர்தல் மோடிக்கு எதிராக வந்து திரும்பி இருக்குது. 4 கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் 5ஆம் கட்ட தேர்தலை வந்து நாடு எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 6ஆம் கட்ட தேர்தல், 7ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்சு வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில்
யாரை வந்து முன்னிறுத்தி இந்த தேர்தலை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்களோ, யார் பிரதம வேட்பாளர்னு சொல்லி அறிவிச்சு பிஜேபி வந்து இந்த தேர்தல் களத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், ஆர்எஸ்எஸ் இந்த தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு இருக்கோம், அவருக்கே ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய அச்சம் இருக்கு. எங்களுடைய வரலாற்று தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் ஏற்கனவே இந்த தேர்தலுக்கு முன்பாகவே இந்தியா கூட்டணி அமைஞ்ச உடனே சொன்னாரு. ஏன்னா எதையும் வந்து செய்யக்கூடியவங்க மோடி வந்து அவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கணும், அமித்ஷா அவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் அபாயகரமான ஒரு அமைப்பு. அதனால இந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக எந்த விதமான யுக்தியையும் அவர்கள் எடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப கவனமா வந்து மோடி அவர்கள் கையாளணும். அவருடைய பாதுகாப்பு இன்னும் அதிகப்படுத்தப்படணும். ஏன்னா கடந்த வரலாறுகள், ஆர்எஸ்எஸ் வரலாறுகள் இப்படிதான் வந்துட்டு நமக்கு வந்து முடிவுகளை சொல்லியிருக்கு. ஏன்னா காந்தியை படுகொலை செய்த ஒரு இயக்கம், அது வந்து எந்த எல்லைக்கும் போவாங்க. ஆகவே இந்த தேர்தலில் இப்படிப்பட்ட வியூகத்தை எடுப்பதற்கு கூட தயாராக இருக்கிறாங்க. மிகவும் பாதுகாப்பாக எச்சரிக்கையாக மோடி அவர்கள் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். நன்றிங்க சார், நன்றிங்க சார். பல்வேறு வகையான தகவல் சொன்னீங்க, மிக்க நன்றி. நன்றி.